ஹாய் ஆல் பாலிட்டி கிளாஸஸில் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் இன்ட்ரடக்ஷனோட முடிச்சிருப்போம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட இன்ட்ரடக்ஷன் பார்த்துருப்போம். ஆர்டிகல் 12 அண்ட் 13 என்னன்னு பார்த்தோம். இன்னைக்கு வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி இந்த டாபிக் வந்து ஃபுல்லாக பார்த்துக்கலாம். இதில் வந்து ஆர்டிகல் 14லேருந்து 18 வரைக்கும் கவர் ஆகும். ஸோ இது கொஞ்சம் லென்த்தியாகவும் சான்ஸ் இருக்குது இந்த வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, பிகாஸ் இந்த டாபிக் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ப்ரிலிம்ஸில் வந்து அதிகமாக கேட்பாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 14. ஆர்டிகல் 14 என்ன சொல்லுது அப்படின்னா, the state shall not deny to any person equality before the law or the equal protection of the laws within the territory of India. அதுவே தமிழ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசு இந்திய ஆட்சி நிலவரைக்குள் சட்டத்தின் முன்னர் சமன்மையையும் சட்டங்கள் அளிக்கும் பாதுகாப்பு சமன்மையையும் எவரொருவருக்கும் மறுத்தல் ஆகாது. ஸோ இது வந்து தமிழ் கான்ஸ்டிடியூஷன் இருக்கு. அந்த பிடிஎஃப் வந்து நான் ரிசோர்ஸஸ்ல உங்களுக்கு லாஸ்ட் ஸ்லைட்ல காட்டுவேன். நான் நோட்ஸ் அப்லோட் பண்ணும் போதுமே நான் அந்த லிங்க் உங்களுக்கு அந்த நோட்ஸோடய கொடுக்குறேன். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கான்ஸ்டிடியூஷன் தமிழ்ல படிக்கணும், இல்லை ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா நீங்கள் அதில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பேசிக்லி ஆர்டிகல் 14 என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஈக்குவாலிட்டி பிஃபோர் தி லா, அதுக்கப்புறம் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் தி லா, இது ரெண்டையுமே ஒரு சிட்டிசனுக்கு கொடுக்க வேண்டியது கவர்மெண்ட்டோட கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சொல்லியிருக்கோம், இந்த கேபிட்டல் எஸ் இருந்தாவே அதை நம்ம கவர்மெண்ட் இல்லை கண்ட்ரிங்கிற மீனிங்கில் எடுக்கணும். ஸ்டேட் அப்படின்னா மொட்டையா நம்ம மாநிலம்னு தமிழில் சொல்லுவோம், அந்த ஸ்டேட் மாதிரி இல்லை, இது வந்து கண்ட்ரி. ஓகேங்களா? ஸோ ஆர்டிகல் 14 என்ன சொல்லுது, ஈக்குவாலிட்டி பிஃபோர் தி லா அண்ட் தென் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. சரி, அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இதில் நான் வந்து ஸ்பேஸ் இல்லாதனால இங்கிலீஷ் தனி ஸ்லைட், தமிழ் தனி ஸ்லைடுன்னு ஒரு சில ஸ்லைட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ தமிழில் நான் காட்டலன்னு நினைக்காதீங்க, நான் தமிழில் சொல்கிறனால இங்கிலீஷ் வச்சு காட்டிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஈக்குவாலிட்டி பிஃபோர் தி லா, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லாங்கிறது நமக்கு வந்து பிரிட்டிஷ்கிட்டேருந்து வந்த கான்செப்ட். அப்படின்னா என்னன்னா, ஒரு லா இருக்குது அப்படின்னா அது எல்லாருக்கும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 லட்சம் திருடினாலும் சரி, 5 கோடி திருடினாலும் சரி, அவங்கள நீங்கள் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்கன்னா எப்படி வச்சுக்கலாம். இல்லை அமௌண்ட்டு திருடினாலும் சரி, இல்லைன்னா ஒரு ஆடு மாடெல்லாம் திருடுவாங்க, ஐ மீன் இந்த லைவ் ஸ்டாக்ஸ் எல்லாம். ஸோ அதை மாதிரி நீங்கள் திருடினீங்கனாலும் சரி, டெஃப்ட் அப்படின்னாவே ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுற மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. ஸோ எல்லாருமே ஈக்குவல், கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, சிட்டிசனாக இருந்தாலும் சரி, எல்லாருமே அந்த லாக்கு முன்னாடி ஒரே மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறது தான் ஈக்குவாலிட்டி பிஃபோர் தி லா. ஸோ எவ்ரி இண்டிவிஜுவல் இஸ் ஈக்குவல் பிஃபோர் தி லா வித்தவுட் எனி டிஸ்கிரிமினேஷன். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எப்படி சொல்லலாம், இல்லீகல் திங்ஸ் சொல்லியிருப்பேன், திருடுறதை பற்றி. உங்களுக்கு வந்து புரியுறதுக்காக அது இப்படி சொல்லியிருப்பேனே தவிர ரூல் வந்து அப்படி இருக்காது, எவ்வளோ திருடுனாலும் இவ்வளோதான் அந்த மாதிரி ரூல் இருக்காது. நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ ஒரு லா இருக்குன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ லோவான ஆளாக இருந்தாலும் சரி, சொசைட்டியில் உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது தான் ஈக்குவாலிட்டி பிஃபோர் தி லா. ஸோ அது கவர்மெண்ட்டு சிட்டிசன் எல்லாம் வேறுபாடு பார்க்காது, யாராக இருந்தாலுமே ஒரே மாதிரி. இப்போ அந்த லாவில் வந்து இப்போ இதுக்கு இந்த பனிஷ்மெண்ட்டுன்னு சொன்னால் அந்த பனிஷ்மெண்ட் தான், யாராக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி தான் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா இருக்கும். ஸோ நோ ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, இல்லை அவங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்குன்னு ஒரு சில என்ன சொல்லலாம் ஃபெசிலிட்டி அவங்களுக்கு வந்து ஜெயிலில் பண்ணி தருவாங்க, ஒரு கன்செஷன் தருவாங்க ஜென்ரலாக. ஸோ அது மேலே எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அதுதான் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. லா அப்ளைஸ் ஈக்குவலி டு ஆல், கவர்மெண்ட் ஆக்ஷன்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ. ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூவும் ஈக்குவல் பிஃபோர் லாவில் வரும், பிகாஸ் கவர்மெண்ட்டும் லாக்கு கீழே தான் சொல்கிறோம். அப்போ கவர்மெண்ட் ஏதாச்சும் தப்பான லாஸ் மேக் பண்ணுறாங்க, பாலிசி கொண்டு வராங்கன்னா அதை வந்து ஜுடிஷியல் தட்டி கேட்க முடியும். ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூக்கு நம்மளுக்கு ஆர்டிகல் 14லையுமே ரெஃபரன்ஸ் இருக்கு. அடுத்தது ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. இது வந்து அமெரிக்கன் கான்செப்ட், நம்ம யூஎஸ்ஏலேருந்து எடுத்துப்போம். இது என்னன்னா, ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சிமிலர்லி சிச்சுவேட்டட் இண்டிவிஜுவல்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற பீப்புளை வந்து தனித்தனியாக பிரிக்கும், ஒரே மாதிரி இருக்கவங்களெல்லாம் இங்கே தனித்தனியாக பிரித்து இந்த குரூப்புக்கு இது மாதிரி, இந்த குரூப்புக்கு இது மாதிரின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க. அதாவது டிஸ்கிரிமினேட் பண்ண மாட்டாங்க, ஒருத்தவங்க மேலே இன்னொருத்தவங்க கீழே அப்படி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த கன்செஷன் இருக்குது, டிசேபிள்டாக இருக்கவங்களுக்கு இந்த கன்செஷன் இருக்குது, அது மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா.
இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்சியில் இருக்கவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு எஸ்சி ரிசர்வேஷன் கிடைக்கும். பிசியில் இருக்கவங்க யாராக இருந்தாலுமே பிசியில் இருக்க ரிசர்வேஷன் கிடைக்கும். அதுக்குள்ள மேலே கீழே அப்படியெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ அதுதான் state must ensure equal treatment of similarly situated individuals, allows reasonable classification, not arbitrary discrimination. அதாவது தன்னிச்சையா கவர்மெண்ட் வந்து இஷ்டத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டேட்ல இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த ப்ரிஃபரன்ஸ் இருக்கு, இந்த ஸ்டேட்ல இருக்கவங்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்க மாட்டோம் எந்த பெனிஃபிட்டும் அப்படிங்குமே சொல்ல முடியாது. கவர்மெண்ட் வந்து இப்போ இவங்களுக்கு நாங்கள் இந்த கன்செஷன் தரலாம்னு நினைக்கிறோம், இல்லை ரிசர்வேஷன் தரலாம்னு நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு அவங்களுக்கு வேலிடான ரீசன் வந்து இருக்கணும், இல்லைன்னா அது பண்ண முடியாது. ஓகேங்களா, அதுதான் இதோட மீனிங். அடுத்தது லாஸ் கேன் கிளாசிஃபை பீப்புள் பட் நாட் பி பேஸ்ட் ஆன் ரீசனபிள், மஸ்ட் பி பேஸ்ட் ஆன் ரீசனபிள் கிரவுண்ட். நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, கிளாசிஃபை பண்ணலாம் ஆனால் ரீசனபிளாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அடுத்து நோ ஆர்பிட்ரரி டிஸ்கிரிமினேஷன். ஸோ இதே தான் இங்கே திரும்ப வருது. பாசிட்டிவ் அப்ளிகேஷன் ஆஃப் தி ஸ்டேட், இது வந்து நெகட்டிவ் கான்செப்ட்னு சொல்லுவோம், இதை வந்து பாசிட்டிவ் கான்செப்ட்னு சொல்லுவோம். ஏன்னா கவர்மெண்ட் வந்து பீப்புளோட சிச்சுவேஷனை புரிஞ்சுட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி இதில் வந்து கன்செஷன் இல்லை ஆக்ஷன் எல்லாம் எடுக்கிறாங்க. அதனால நம்ம ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாவை வந்து பாசிட்டிவ்னு சொல்கிறோம். அதுவே இது பார்த்தீங்கன்னா நீ யாரா வேணா இருந்துட்டு போ, நான் ப்ரிவிலேஜே தர மாட்டேன் அப்படின்னு சொல்றதுனால இதை நம்ம நெகட்டிவ்னு சொல்கிறோம். ஆர்டிகல் 14 பார்த்தீங்கன்னா இது ரெண்டையுமே கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. அதாவது இது எப்படி ரெண்டுமே வரும் அப்படின்னா, எங்க இது ஈக்குவல் பிஃபோர் லா பார்க்கணுமோ அங்கே ஈக்குவல் பிஃபோர் லா பார்க்கணும், எங்க ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா பார்க்கணுமோ அங்கே ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா பார்க்கணும். ஓகேங்களா, ஆனால் மோஸ்ட்டாக ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா தான் இந்தியாவில் இப்போ அதிகமாக இருக்குது. பிகாஸ் இந்தியாவில் வந்து கொஞ்சம் இந்த என்ன சொல்லலாம், கஷ்டப்படுறவங்க இல்லைன்னா டிப்ரெஸ்ட் அண்ட் வல்னரபிள் செக்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா அதிகமாக பார்க்குறோம். இப்போ ஈக்குவாலிட்டி பிஃபோர் லாக்கு வந்து எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சம்பகம் தொகைராஜன் கேஸுன்னு ஒரு கேஸ். ஆல்ரெடி நீங்கள் பாலிட்டியெல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வேர்டு கேட்டிருப்பீங்க, அந்த கேஸை பற்றி கேட்டிருப்பீங்க. இல்லை இதான் ஃபர்ஸ்ட் டைம்னா சம்பகம் தொகைராஜன் ஒரு பர்சன் இருந்தாங்க. 1950s இது நடக்குது. எக்ஸாக்டாக 1951 வந்து அவங்க கேஸ் போடுறாங்க. இது மாதிரி நான் வந்து நல்லா மார்க் வாங்கியிருக்கேன், பட் எனக்கு வந்து மெடிக்கல் சீட் கிடைக்கல, கேட்டால் ரிசர்வேஷனில் அது மற்றவங்களுக்கு தான் இருக்கு, அந்த சீட் எனக்கு இல்லைன்னு சொல்றாங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல வந்து என் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் போகுதுன்னு சொல்லி கேஸ் போட்டிருப்பாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஆமா அவங்க வந்து ரிலீஜன் பேஸ் பண்ணி தான் சொல்லியிருப்பாங்க. நான் ஸோ அப்போ வந்து கிறிஸ்டின்ஸுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்தியுமே மெட்ராஸ் பிரசிடென்சி மெட்ராஸ் ஸ்டேட்ல வந்து அப்போ ரிசர்வேஷன் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. ஸோ ரிலீஜன் பேஸ் பண்ணி யாருக்கும் எதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு கவர்மெண்ட் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சம்பகம் தொகைராஜனுக்கு வந்து சீட் கொடுக்க சொல்லுவாங்க சுப்ரீம் கோர்ட். ஸோ அதுக்கப்புறமா தான் ஆர்டிகல் 15 வந்து அதில் அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம நெக்ஸ்ட் ஆர்டிகல் பார்க்கும்போது கிளியராக பார்க்கலாம். பட் இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது, ஸோ நீங்கள் சீட்டு கொடுங்கன்னு சுப்ரீம் கோர்ட் அப்போ சொல்லுச்சு. ஸோ அது எதை பேஸ் பண்ணி சொல்லியிருக்கோம்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லாவை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, அதுவே இன்னொரு இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்திரா சாவ்னி கேஸ் இருக்கும். அது வந்து மண்டல் கமிஷனுக்கு அப்புறமா அவங்க கேஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ரிசர்வேஷன் கொடுக்கலாம், பிகாஸ் பீப்புளுக்கு தேவைப்படுது அப்படின்னா கவர்மெண்ட் முன்ன வந்து பீப்புளை பிரிக்கலாம், ஐ மீன் வேணுங்கிற ரீசனபிள் கிரவுண்ட்ஸ்ல பிரிக்கலாம், பிரிச்சு அவங்களுக்கு வேணுங்க பெனிஃபிட்ஸ் தரலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா வந்து சொல்லியிருப்பாங்க. ஏன் ஸ்டார்டிங்ல அதே சுப்ரீம் கோர்ட் இதை இப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்படி மாற்றி சொல்றாங்கன்னா, 1951 நம்ம கான்ஸ்டிடியூஷன் அப்பதான் புதுசாக வந்துச்சு. ஸோ அப்போ இருந்த ஜட்ஜஸ் எல்லாருமே அதுக்கு அப்பதான் அடாப்ட் ஆகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா தான் லீகல் ஃப்ரேம் ஒர்க் பெருசாக தான் நிறைய இன்டர்பிரிட்டேஷன் வர ஆரம்பிச்சுது, நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் ரிசர்வேஷன் வந்து அக்செப்டபிளா மாறிச்சு, ஐ மீன் லீகலி அக்செப்டபிளா மாறிச்சு. கான்ஸ்டிடியூஷன்ல எதையுமே அது வந்து வயலேட் பண்ணலை அப்படின்னு சொல்றதுக்கே பார்த்தீங்கன்னா நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஓகே, ஸோ இப்போதைக்கு மைண்டில் வச்சுக்கிறது ரெண்டே பாயிண்ட் தான். ஈக்குவாலிட்டி பிஃபோர் லானா பிரிட்டிஷ் கான்செப்ட், ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லானா அமெரிக்கன் கான்செப்ட். ஈக்குவாலிட்டி பிஃபோர் லானா எல்லாத்தையும் சமமாக பார்க்கணும்னு சொல்றது, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லானா பீப்புளை வந்து தேவைப்படும் போது பிரிக்கலாம், அவங்கள வந்து டிஸ்கிரிமினேட் மேலே கீழேன்னு வைக்கிறதுக்கு கிடையாது, அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் கொடுக்கறதுக்காக நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு சொல்றது தான் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. ஸோ ஈக்குவாலிட்டி பிஃபோர் லானா சட்டத்தின் முன் சமம்னு வரும், ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லானா சட்டத்தின் சமமான பாதுகாப்பு அப்படின்னு வருது. ஓகேங்களா, டிரான்ஸ்லேஷன்ல.
ஸோ தமிழ்ல அதே தான் நான் குடுத்துருக்கேன். ஸோ நோட்ஸ்ல நான் வந்து டெலகிராம் குரூப்ல போடுற நோட்ஸ்லயுமே நீங்க இந்த தமிழ் வந்து நீங்க பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது ரூல் ஆஃப் லா. இப்ப ஆர்டிகல் 14 தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஒரு ஆர்டிகல்ல இவ்ளோ திங்ஸ வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது ரூல் ஆஃப் லா. ரூல் ஆஃப் லா எங்கிருந்து வருது அப்படின்னா, நம்மளுக்கு ஆர்டிகல் 14 தான் ரூல் ஆஃப் லாவ குடுக்குது. இந்த கான்செப்ட கொண்டு வந்தது ஏவி டைசி. ஏவி டைசிங்கிறது ஒரு பிரிட்டிஷ் ஜூரிசிஸ்ட் டெவலப் திஸ் கான்செப்ட். ஸோ பிரிட்டிஷ்ல இருக்கிற ஒரு லீகல் திங்ஸ் நல்லா படிச்சவங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூரிசிஸ்ட்னா. ஸோ அவருக்கு ஏவி டைசி கொண்டு வந்தது தான் ரூல் ஆஃப் லா. நம்ம வந்து பார்த்துருப்போம், பிரிட்டிஷ் வந்து இந்தியா வந்து ரூல் ஆஃப் லால தான் கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க, அவங்க ஹிஸ்டரி புக்ல. அதாவது நம்ம வந்து அவங்க வந்து இந்தியன்ஸ் வந்து டிஸ்கிரிமினேட்டே பண்ண கிடையாது. நம்ம ரூல் போடுறோம், அந்த கவர்மெண்டோட ரூல்ஸை வந்து நம்மளால ஃபாலோ பண்ண முடியல, ஸோ நம்ம பனிஷ்மெண்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட ஹிஸ்டரி புக்ல இருக்கும். ஸோ ரூல் ஆஃப் லானாவே நீங்க பிரிட்டிஷ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுவும் அதே தான். எல்லாத்துக்கும் ஈக்குவலான லா, அதாவது ஈக்குவலிட்டி பிஃபோர் லான்னு நம்ம சொன்னோம்ல, அதே தான் இந்த ரூல் ஆஃப் லாங்கிறது. இந்த ரூல் ஆஃப் லாங்கிறதுக்கு 3 பிரின்சிபல் இருக்கு. என்னென்னன்னா, சுப்ரீமசி ஆஃப் லா, ஒரு லாக்கு மேல எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றது. ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அது. அதாவது ரூல் ஆஃப் லாக்குள்ள ஒரு கான்செப்ட் தான் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. ஓகேங்களா? அது மைண்ட் வச்சுக்கோங்க. லீகல் ரைட்ஸ் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. இப்போ இது 3ம் தான் ரூல் ஆஃப் லா. இப்போ இது 3மே இருக்கு அப்படின்னா அதை வந்து ரூல் ஆஃப் லா நம்ம சொல்லலாம்னு ஏவி டைசி சொல்லியிருப்பாரு. இந்தியால பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 தான் இருக்கும். 3வது வந்து இருக்காது. பிகாஸ் பிரிட்டிஷ்ல வந்து அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன், நம்ம சேலின் ஃபீச்சர்ஸ்லயே பார்த்தோம் இல்லைங்களா? யூகேல வந்து அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ அவங்களுக்கு ஏதாச்சும் ரைட்ஸ் தரணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே அவங்க லாஸ் தான் போடணும். ரைட்ஸுக்காகட்டும், இல்லை ஒரு எதுவா இருந்தாலும் எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னாலும் அவங்க லா தான் மேக் பண்ணணும். கான்ஸ்டிடியூஷன் அவங்களுக்கு ஒரு புக் கிடையாது, ஒரு ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் கிடையாது. அதனால தான் தேர்டா இது வச்சிருப்பாங்க. ஆனா இந்தியாவில் வந்து ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் நம்ம கிட்ட இருக்கிறதுனால நம்ம இதை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் கான்ஸ்டிடியூஷன் தான் சுப்ரீம். அதுலேயே நம்ம எல்லாமே கொடுத்துருக்கோம், ரைட்ஸ் ரிலேட்டடா எல்லாமே. அதனால நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தான் நம்ம கிட்ட இருக்கு, இந்தியாவில் இருக்கு. இந்தியாலேயே ரூல் ஆஃப் லா தான் இருக்கு. சுப்ரீமசி ஆஃப் லானா கான்ஸ்டிடியூஷன் இந்தியாவில். அதே பிரிட்டன்ல பார்த்தீங்கன்னா, அந்த பார்லிமெண்ட் போடுற லாஸ் எல்லாமே சுப்ரீம்னு சொல்லுவாங்க. நம்ம கான்ஸ்டிடியூஷன்னு சொல்றோம். அடுத்து ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. நம்ம ஆர்டிகல் 14 பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா கொடுக்கணும்னு எக்ஸ்பிளிசிட்டாவே சொல்லியிருக்கு. ஓகேங்களா? ஸோ ரூல் ஆஃப் லா அப்படிங்கிற கான்செப்டை நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல எதுல பார்க்க முடியுது? ஆர்டிகல் 14ல பார்க்க முடியுது. ஆர்டிகல் 14 2 கொடுக்க சொல்லியிருக்கு. என்னென்ன அப்படின்னா, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. ஓகேங்களா? ஸோ அதே தான் நான் தமிழ்ல கொடுத்துருக்கேன். ஏவி டைசி, சட்ட நிபுணர்னு தமிழ்ல வருது. ஓகேங்களா? இவரு தான் இந்த கான்செப்டை உருவாக்குனது. ஸோ 3 ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்றாரு. அதில் 3வது வந்து இந்தியாவில் கிடையாது. ஏன்னா நம்ம கிட்ட கான்ஸ்டியூஷன் இருக்கனால எல்லாத்துக்கும் லாஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ 3வது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எல்லாத்துக்குமே நம்ம லாஸ் போட்டே ஆகணும் அப்படின்னு. பட் நம்ம கிட்ட கான்ஸ்டியூஷன் இருக்கனால நம்மளுக்கு அது தேவைப்படல. அடுத்தது ஃபர்ஸ்ட், சட்டத்தின் மேலாதிக்கம். நம்ம கான்ஸ்டிடியூஷன் தான் எல்லாமேன்னு சொல்றோம். ஸோ அங்க வந்து லாஸ், அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன், அவங்க கான்ஸ்டியூஷன் எழுதலை, அதனால அவங்க எல்லா லாஸையுமே மேலே பார்க்குறாங்க. நம்ம கான்ஸ்டியூஷனை பார்க்கலாம். ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன் சமத்துவம் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம 14 ஆர்டிகல் மூலியமா இம்ப்ளிமெண்ட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ரூல் ஆஃப் லா. ஸோ நான் சொன்ன மாதிரி ஆர்டிகல் 14 embodies rule of law. Judiciary interprets Article 14 to strike down arbitrary state actions. ஸோ ஒரு சுப்ரீம் கோர்ட்டோ இல்லை ஏதாச்சும் கோர்ட் வந்து ஒரு ஆர்பிட்ரியா கவர்மெண்ட் எடுத்த ஆக்ஷனை வந்து தடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா எந்த ஆர்டிக்கல் எடுப்பாங்க? ஆர்டிகல் 14. ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட் இல்லாம, இப்போ பாத்தீங்கன்னா பஸ்ல ஃப்ரீ பஸ் இருக்கு விமனுக்கு. இப்ப மென் போய் கேஸ் போட முடியுமா? அது என்ன விமனுக்கு மட்டும் நீங்க வந்து ஃப்ரீயா தரீங்க, நாங்க அப்புறம் கஷ்டப்படணுமா அப்படிங்கிற நீங்க வந்து தேவையில்லாம பிரிக்கிறீங்க அப்படின்னு கேஸ் போட்டாங்கன்னா கவர்மெண்ட் என்ன பதில் சொல்லுவாங்க? விமன் வந்து வல்னரபிளா இருக்காங்க, ஸோ அவங்கள எம்பவர் பண்றதுக்கு நாங்க அவங்களுக்கு வந்து இதை ஹெல்ப் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? அதுவே இப்ப வந்து விமனா இருக்கணும், படிச்சவங்களா மட்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கலாம். இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, யாராச்சும் கேஸ் போட்டா ஜுடிஷியரி வந்து ஆர்டிகல் 14 என்ன சொல்லியிருக்கு? ஏதாச்சும்
நல்ல ரீசனபிள் கிரவுண்ட்ல தான் நீங்க வந்து பிரிக்கணுமே தவிர உங்க இஷ்டத்துக்கு பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லுது ஆர்டிகல் 14. ஸோ ஆர்டிகல் 14 செக் பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்க, விமன்னு பிரிச்சிருக்கீங்க ஓகே, பட் அதில் எஜுகேட்டட் விமன் தானா, அப்போ அன்எஜுகேட்டட் விமன் எல்லாம் வல்னரபிள் கிடையாதா, நீங்க அவங்களுக்காக எதுவும் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி இதை வந்து வயலேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி இதை வந்து வாய்ட் பண்ணிடுவாங்க, அதாவது நில் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ கவர்மெண்ட் தன்னிச்சையா நிறைய முடிவு எடுக்குது அப்படின்னா இஷ்டத்துக்கு, அதாவது இந்த ஹிட்லர் மாதிரி அவங்க இஷ்டத்துக்கு ரூல்ஸா போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்றதுக்கு ஜுடிஷியரி எடுக்கக்கூடிய ஆர்டிக்கல் இருந்தால் ஆர்டிக்கல் 14. ஓகேங்களா? ஸோ இதுல கேஸ் பார்த்தீங்கன்னா இபி ராயப்பா வாசஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு 1974 நடக்குது. இது வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த கேஸே பார்த்தீங்கன்னா இது மாதிரி கவர்மெண்ட் தன்னிச்சையா எடுத்த முடிவு பற்றின ஒரு கேஸு. ஸோ ஆர்டிகல் 14 யூஸ் பண்ணி அதை வந்து நல்லிஃபை பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து குரூப் ஒன்லலாம் கொஞ்சம் கேஸ் பற்றி அதிகமாக கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ சப் கிளாஸ் பற்றி அதிகமாக கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பார்க்க போகிற பாலிட்டி வீடியோவில் நான் ஆர்டிகல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிகல்ஸ் எல்லாத்துலேயுமே சப் கிளாஸும் கேசஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்தந்த டாப்பிக்கோடய இதை கவர் பண்ணிடுங்க. நீங்கள் லாஸ்ட்டில் பார்க்கலான்னு பைல் அப் பண்ணி வச்சிங்கன்னா எக்ஸாமில் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அந்தந்த டாப்பிக்கோடய சேர்த்து படிச்சிடுங்க. அப்போ தான் ப்ரிலிம்ஸில் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் ஆப்ஷனை எலிமினேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கேஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏடிஎம் ஜபல்பூர் வாசஸ் ஷிவ்கந்த் சுக்லா கேஸ். இது வந்து ஹெபேசிஸ் கார்பஸ் கேஸ்னு ஃபேமஸாக சொல்லுவாங்க. இது வந்து ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் இல்லைன்னா கான்ட்ரவர்ஷியல் ஜட்ஜ்மெண்ட் கூட சொல்லலாம். அதுதான் ஆப்டாக இருக்கும். பிகாஸ் இந்திரா காந்தியோட அந்த எமர்ஜென்சி பீரியடில் ஒன் ஆஃப் தி கான்ட்ரவர்ஷியல் ஜட்ஜ்மெண்ட்டாக இது இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா இந்த கேஸில் அந்த 5 ஜட்ஜ் இருப்பாங்க, 5 ஜட்ஜ் இருக்க பெஞ்ச் தான் இது ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. 4 பேர் ஓட் பண்ணி தான் இது வந்திருக்கும் இந்த ஜட்ஜ்மெண்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட் வேணான்னு சொன்னது ஒரே ஒரு ஜட்ஜாக தான் இருந்திருப்பாங்க. ஸோ பேசிக்லி 4:1 அப்படிங்கிற மாதிரி இதில் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கும். அந்த ஜட்ஜ்மெண்ட் ஆக்சுவலி என்ன சொல்லியிருக்கோம்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து நம்மளால எமர்ஜென்சியில் சஸ்பெண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஹிபேஸ் கார்பஸ் கேஸ் எல்லாம் எமர்ஜென்சி டைமில் வந்து அதாவது இப்போ அப்போ நிறைய பேர்த்த அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க கவர்மெண்ட் வந்து, இந்த எதிர்கட்சியில் இருக்கவங்க இல்லைன்னா இந்த பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்டாக இருக்கவங்க, இவங்க நிறைய பேர்த்த வந்து கவர்மெண்ட் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ரொம்ப மைனர் ட்ரிவியல் ரீசனுக்காகலாம் அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி ஹிபேஸ் கார்பஸ் கேஸ் வந்து போட்டால் அவங்கள வந்து டீடைன் பண்ணணும், கோர்ட்டில் வந்து நிறுத்தணும். ஸோ அப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எமர்ஜென்சி பீரியடில் அதெல்லாம் தேவை கிடையாது. பிகாஸ் அந்த எமர்ஜென்சியே எதுக்கு வருது, ஒரு ரிபெல்லியனால வருது. ஸோ அப்போ அரெஸ்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நம்ம இதை பார்க்கணுங்க அவசியம் கிடையாதுன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கும். ஸோ அது என்ன சொல்ல வருது அப்படின்னா ரூல் ஆஃப் லா வாஸ் எஃபெக்டிவ்லி சஸ்பெண்டட் டியூரிங் தி எமர்ஜென்சி. ஸோ நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது, ஹெபேஸ் கார்பஸ் கேஸ் போட்டால் அவங்கள கொண்டு வந்து கோர்ட்டில் நிறுத்தணும்னு சொல்லுது. ஆனால் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் எமர்ஜென்சி டைம்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு மீனிங் என்ன, ரூல் ஆஃப் லா கிடையாதுன்னு அர்த்தம். பிகாஸ் நம்ம லாவை சுப்ரீமாக வைக்கலாம். ரூல் ஆஃப் லாவில் ஃபஸ்ட்டே என்ன சுப்ரீம் லாவோட சுப்ரீமசி தான். ஸோ அது வைக்கல அப்படிங்கிறது தெரியுது. அதே மாதிரி no person could approach the court for relief even if detained illegally. ஸோ இப்போ போலீஸு எமர்ஜென்சி டைம் பீரியடில் அவங்களோட பர்சனல் கிரட்ஜுக்காக இல்லீகலாக ஒருத்தவங்க பிடிச்சி வச்சுருந்தாங்க கூட நம்மளால கோர்ட்டுக்கு போக முடியாது அப்படிங்கிற ஒரு இம்ப்ளிசிட்டான மீனிங்கும் அதில் இருக்குது. ஸோ இதுதான் ஒன் ஆஃப் தி கான்ட்ரவர்ஷியல் ஜட்ஜ்மெண்ட். ஸோ இது கவர்மெண்ட்டுக்கு சாதகமாக இதில் வந்து ஜட்ஜ்மெண்ட் அப்போ ஆக்சுவலி வந்திருக்கும். ஸோ அப்போ வந்து ஹிபேஸ் கார்பஸும் போட்டு நீங்கள் வந்து இல்லீகலாக டிடைன் பண்ணவங்களை எடுக்க முடியாது. இதோட மீனிங் என்ன அப்படின்னா ரூல் ஆஃப் லா கிடையாது, எமர்ஜென்சி டைம்ல ரூல் ஆஃப் லா வந்து கீழே போகுதுன்னு அர்த்தம். ஸோ அதனால தான் அது வந்து கான்ட்ரவர்ஷியலாக இருந்துச்சு. ஆனால் இந்த ஜட்ஜ்மெண்ட்டு தப்பு, இதை மாற்றி சொன்னது எப்போனா கேஎஸ் புட்டாசுவாமி கேஸ் 2017. அப்போ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ரூல் ஆஃப் லாவும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் சஸ்பெண்ட் பண்ண முடியாது, அதுவும் ஆர்டிகல் 21 வந்து சஸ்பெண்ட் பண்ண முடியாது, அதுவும் எமர்ஜென்சி அப்போன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட இன்ட்ரடக்ஷன் போன வீடியோவில் பார்த்துருப்போம், எந்தெந்த ரைட்ஸ் சஸ்பெண்ட் ஆகும், எந்தெந்த ரைட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக சஸ்பெண்ட் ஆகும், எதெல்லாம் பிரசிடென்ட் ஆர்டர் தேவைப்படும், அதெல்லாம் முன்னாடி வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம சொல்கிறோம்னா இந்த கேஸ் வச்சு தான். ஓகேங்களா? ஸோ அதே தான் நான் இங்கே தமிழில் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து அந்த ஆர்டிகல் 14 ரூல் ஆஃப் லா அது ரிலேட்டடான ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கேஸ். இப்போ ஈக்குவாலிட்டி பிஃபோர் லான்னு நம்ம சொல்கிறோம், ரைட் டு ஈக்குவாலிட்டினாலாம் இந்த சாப்டர்வே நம்ம சொல்கிறோம். இதில் எக்ஸப்ஷன்ஸ் ஏதாச்சும் இருக்கானா இருக்குது.
ஆர்டிகல் 361 என்ன சொல்லுதுன்னா பிரசிடென்ட்டையும் கவர்னரையும் நம்மளால அரெஸ்ட் பண்ண முடியாது அவங்க டேர்ம்ல இருக்கும்போதுன்னு சொல்லுது. அதே மாதிரி அவங்க அஃபிஷியலா பண்ற வேலைக்கு எந்த கோர்ட்டுக்கும் பதில் சொல்ல வேணாம். அதே மாதிரி சிவில் ஆர் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸை வந்து டக்குன்னு நம்மளால இனிஷியேட் பண்ண முடியாது. ஒரு நார்மல் பீப்புள் மேல நம்ம கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ற மாதிரி எல்லாம் இவங்க மேல நம்மளால பண்ண முடியாது அப்படின்னு ஆர்டிகல் 361 சொல்லுது. 361A என்ன சொல்லுதுன்னா பப்ளிகேஷன் ஆஃப் ட்ரூ ரிப்போர்ட் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட். இந்த ஆர்டிஐ போட்டு எனக்கு வந்து பார்லிமெண்ட் நடக்கிற இன் அண்ட் அவுட் எனக்கு தெரியணும்னு நான் கேட்டேன்னா செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஸோ அது சொல்றதுதான் ஆர்டிகல் 361A. அடுத்தது ஆர்டிகல் 311. இது வந்து உங்களுக்கு மினிஸ்டருக்கும் சிவில் சர்வன்ஸ்க்கும் வரும். எக்ஸாக்டா இதே டேர்ம்ஸ் கிடையாது. இதுவுமே அவங்களுக்கும் கொஞ்சம் ப்ரிவிலேஜ் இருக்கு, அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆர்டிகல் 311 என்ன சொல்லுதா மினிஸ்டருக்கும் சிவில் சர்வன்ஸ்க்குமே ஒரு சில ப்ரிவிலேஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்லும். அப்புறம் ஆர்டிகல் 33 இதுல வரும். 33 இதுல வரும். அது நம்ம அந்த ஆர்டிகல் பார்க்கும்போது பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து யாருக்கு அப்ளை ஆகாது? ஜட்ஜஸ்க்கு. அவங்க ஜுடிஷியல் ஒர்க்ல பண்றதெல்லாம் நம்ம வந்து கொஸ்டின் கேட்க முடியாது. ஸோ யாரை வேணா நான் கொஸ்டின் கேட்பேன், எல்லாமே ஈக்குவல் தானேன்னு சொல்லிட்டு நம்ம அவங்களெல்லாம் போய் கொஸ்டின் கேட்க முடியாது. ஸோ இவங்கெல்லாம் தான் ஒன் ஆஃப் தி மேஜர் எக்ஸெப்ஷன்ஸ் ஃபார் ஆர்டிகல் 14. ஓகேங்களா? ஸோ நம்ம அடுத்த ஆர்டிகல் 15 போகலாம். ஸோ ஆர்டிகல் 14 தான் இவ்வளோ நேரம் பார்த்தோம். ஸோ அது கொஞ்சம் எலாபரேட்டாக போகும், பிகாஸ் அதில் கொஞ்சம் உங்களுக்கு தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸ் கொஞ்சம் தெரியணும். அப்பதான் உங்களுக்கு புரியும் அந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வருது அப்படின்னு. கண்டிப்பா இது வந்து குரூப் 4ல அந்த லெவலுக்கு இன்டெப்தா கேட்க மாட்டாங்க ஆப்வியஸா. ஆனா குரூப் 1 இல்ல குரூப் 2A மெயின்ஸ் இதுலலாம் உங்களுக்கு டஃப் பண்ணி அந்த மாதிரி கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ பாலிட்டி வந்து நம்ம இன் அண்ட் அவுட் படிச்சு வச்சுக்கணும், பிகாஸ் அதுல இருந்து கேட்கறது நம்மளால ஆன்சரபிளா இருக்கும். நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போட்டோம்னா பாலிட்டி கொஸ்டின்ஸ்லாம் நம்மளால நல்லாவே ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் சப் கிளாஸ் கேஸ் எல்லாத்தையுமே நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் உங்களுக்கு கிடையவே கிடையாது. பட் கொஸ்டின்ஸ் அவங்க கேட்க தான் போகிறாங்க. டஃப் பண்ணணும் அப்படின்னா அவல்ஸ் காம்படிஷன் ஹெவியாக இருக்குங்கும்போது டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்கு நம்ம இதெல்லாம் படித்து வச்சு தான் ஆகணும். பிகாஸ் ப்ரிலிம்ஸில் ஹெல்ப் பண்ணலனாலும் கண்டிப்பாக மெயின்ஸில் நம்மளுக்கு இது ரொம்பவே டிஃப்ரென்ஸ் காட்டும். எல்லாருமே ஸ்கூல் புக்லேருந்து ஒரே மாதிரி ஆன்சர் எழுதிட்டு இருக்கும்போது நீங்கள் தனியாக இண்டிவிஜுவலாக நிறைய கண்டென்ட் தரீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான பெர்ஸ்பெக்டிவ்க்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பெட்டர் ஸ்கோர் கிடைக்கும். ஸோ அதனால படிக்கிறது இன்கேஸ் ப்ரிலிம்ஸில் கேட்கலன்னா வேஸ்ட்டாக போயிருமேன்னு எல்லாம் நினைக்காதீங்க. ஸோ எஃபோர்ட் போட்டு இம்பார்ட்டன்ட் எல்லாத்துலேயுமே எல்லாத்தையும் படிக்க வேணாம். இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு படித்தா போதும். ஓகேங்களா? இப்போ வரைக்கும் ஆர்டிகல் 14 பார்த்துட்டோம். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, பிகாஸ் இது இம்பார்ட்டண்ட்டான டாபிக். நான் கிளாரிஃபிகேஷன் வீடியோ கண்டிப்பாக போடுறேன். நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 15 பார்க்கலாம். இது என்ன சொல்ல வருது அப்படின்னா ரிலீஜியன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த 5 ரீசனை வச்சு யாரையுமே டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதுதான் ஆர்டிகல் 15. ஓகேங்களா? தமிழ்ல பார்த்தீங்கன்னா சமயம், இனம், ஜாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் காரணமாக வேற்றுமை காட்டுதலுக்கு தடை. ஓகேங்களா? இது எக்ஸாக்டா நான் வந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து தான் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க ரெஃபரன்ஸ்க்கும் அந்த கான்ஸ்டிடியூஷன் PDF பார்த்துக்கலாம். ஸோ இதில் இருக்க சப் கிளாஸஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ தமிழில் நான் கொடுத்துருக்கேன், பேனிக் ஆகாதீங்க, நான் எல்லாத்துக்குமே தமிழ் டிரான்ஸ்லேஷனும் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஆர்டிகல் 15 சப் கிளாஸ் 1 என்ன சொல்லுதுன்னா, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த 5 ரீசனை வச்சு யாரையுமே டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது தான் சப் கிளாஸ் 1. சப் கிளாஸ் 2 என்னன்னா, பப்ளிக் பிளேசஸ்ல யாரையுமே நான் உள்ள விட மாட்டேன் அப்படின்னால சொல்லக்கூடாது. ஐ திங்க் லாஸ்ட் இயர் இல்லை அதுக்கு முன்னத்து இயர் நினைக்கிறேன், இந்த இந்த நகைக்குறவர்கள்னு சொல்லுவாங்க, அவங்கள வந்து தியேட்டர்ல எல்லாம் விடமாட்டோம் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் ஆச்சு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வயலேஷன் ஆஃப் ஆர்டிகல் 15 சப் கிளாஸ் 2. ஓகேங்களா? ஆர்டிகல் 15 சப் கிளாஸ் 3 என்ன சொல்லுதுன்னா, ஸ்டேட் கேன் மேக் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் விமன் அண்ட் சில்ட்ரன். இப்போ வார் டைம் வருதுன்னா, இப்போ ஒரு 1000 பேர் ஒரு இடத்துல சேஃபா வச்சுக்க முடியும். ஆனா இப்போ 1500 பேர் இருக்காங்க, அதில் 1000 பேர் பார்த்தீங்கன்னா விமன் அண்ட் மென் சில்ட்ரனா இருக்காங்கன்னா இந்த மென்னை விட்டுருவாங்க, விமனை தான் அதுக்கு அகாமடேட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ இது மாதிரி ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் அவங்களுக்கு தர முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் பஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயா ட்ராவல் பண்ணுறதுக்கு அலோகேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி 1000 rupees வந்து உங்களுக்கு விமனுக்கு தராங்க. அதுவே மேல் நாங்களும் கஷ்டப்படுறோம், எங்களை யாரும் கண்டுக்கலன்னெல்லாம் போய் கேட்க முடியாது. பிகாஸ்
விமன் அண்ட் சில்ட்ரனுக்கு ஸ்டேட் பண்ண முடியும்னு சொல்ற ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 15 சப்க்ளாஸ் 3. இங்க சொல்லியிருக்காங்க செக்ஸ் வச்சு டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாதுன்னு சப்க்ளாஸ் 1 சொல்லியிருக்கு. ஆனா சப்க்ளாஸ் 3ஏ மறுபடியும் என்ன சொல்லுது, விமன் அண்ட் சில்ட்ரனுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இன் அ குட் வே. ஸோ ஆர்டிகல் 15 சப்க்ளாஸ் 4 என்ன சொல்லுதுன்னா, சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ் எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு ப்ரொவிஷன், ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லுது. ஸோ பேக்வர்ட் கிளாஸ்னா வெறும் பேக்வர்ட் கிளாஸ் கிடையாது, அவங்க எக்கனாமிக் சோஷியலி அண்ட் எஜுகேஷனல் வைஸுமே அவங்க பேக்வர்டாக இருக்கணும். ஸோ இவங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுற ஆர்டிக்கல் என்னன்னா 15 சப்க்ளாஸ் 4. இது எங்கிருந்து வந்திருக்கும்னா சம்பகம் தவைராஜன் கேஸுக்கு அப்புறமா அமெண்ட் பண்ணி இதை ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி ஸ்டேட் கேன் ப்ரொவைட் ரிசர்வேஷன் இன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இதுவும் இதே தான், இந்த அமெண்ட்மெண்ட்ல தான் இது வந்திருக்கும். ஏன்னா அவங்க என்ன கேஸ் போட்டாங்க, எனக்கு மெடிக்கல் சீட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ரிலீஜனை வச்சுன்னு சொன்னாங்க. ஸோ எஸ்சி எஸ்டி சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வேர்டு கிளாஸுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கலாம் சொல்றது 5th ஆர்டிகல் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல. ஜென்ரலா ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொடுக்கலாம்னு சொல்றது 4th சப்க்ளாஸ். 6th சப்க்ளாஸ் என்ன சொல்லுதுன்னா 10% எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ரிசர்வேஷன் கொடுக்கலாம்னு சொல்லுது. ஆட் பண்ணது 103 கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ 103 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலியமா தான் நம்மளுக்கு 6th சப்க்ளாஸ் ஆட் ஆயிருக்கும். அது என்ன தருதுன்னா 10% ரிசர்வேஷன் தருது. யாருக்குன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு. ஸோ எக்கனாமிக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் கேஸ் படி 50% தான் ரிசர்வேஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து 69% ரிசர்வேஷன் இருக்கு. இது ஏன்னு தெரிஞ்சவங்க இல்லை எப்படி இன்னும் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. மோஸ்ட்லி நான் எப்போதுக்கு தெரிஞ்சுருக்கோம், கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து அந்த டாபிக் இருக்கும்போது நான் உங்களுக்கு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட ரூல் என்ன, ஒரு ஸ்டேட்ல 50% தான் ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 10% வந்து இந்த 50%குள்ளேயானா கிடையாது, ப்ளஸ் 10%. ஓகேங்களா, இது வந்து மேண்டேட்ரி கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1ம் 2ம் பார்த்தீங்கன்னா மேண்டேட்ரியா ஃபாலோ பண்ணியே ஆகணும், இது கண்டிப்பாக இருந்தே ஆகணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல். இது ப்ரொவிஷன் இருக்கு, கான்ஸ்டியூஷன்ல இந்த ப்ரொவிஷன் இருக்கு. இது இம்ப்ளிமெண்ட் பண்றதும் பண்ணாம போறதும் கவர்மெண்டோட டிசிஷன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 15 சப்க்ளாஸ் 6 வந்து இருக்கு. ஆனால் நீங்க டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுவீங்க, யாராச்சும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ல ரிசர்வேஷன் வாங்குவீங்களா? கிடையாது. ஸோ கவர்மெண்ட் முடிவு பண்ணிச்சு நான் தரமாட்டேன் அப்படின்னு. ஸோ மேண்டேட்ரி கிடையாது 3, 4, 5, 6 எல்லாம். நான் விமனா இருக்கேன், எனக்கு இங்க நீங்க ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொடுத்தே ஆகணும்னால யாரும் போய் கேட்க முடியாது, கவர்மெண்ட்டும் பண்ணியே ஆகணும் அப்படின்னு கிடையாது. ஸோ இதுல வந்து 15 சப்க்ளாஸ் 1 and 2 வந்து கண்டிப்பா கவர்மெண்ட் இதை என்ஷூர் பண்ணியே ஆகணும். ஆனா 3ல இருந்து 6 வரைக்கும் இருக்கிறது கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், பண்ணாமே போகலாம். ஓகேங்களா, ஸோ அதே தான் நான் உங்களுக்கு தமிழ்ல கொடுத்துருக்கேன். ஸோ இதுல இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான சுப்ரீம் கோர்ட் கேசஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சம்பகம் தவைராஜன் கேஸ். இந்த கேஸ் ஏன் வந்துச்சு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் ஆன் ரிசர்வேஷன் பாலிசி. ஸோ இதனால தான் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து அந்த 15 சப்க்ளாஸ் 4 அதை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த கேஸை வந்து 14th ஆர்டிக்கல்லே நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது இந்திரா சாவ்னி கேஸ், நான் இதுவே சொன்னேன். மண்டல் கமிஷன் வந்ததுக்கு அப்புறமா அவங்க இந்த கேஸ் போட்டாங்க. ஆனா என்ன சொன்னாங்கன்னா ஓபிசிக்கு கொடுக்குற 27% ரிசர்வேஷனை எஸ்சி வந்து கரெக்டுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா 50% ரிசர்வேஷன் லிமிட் இருக்கணும் அப்படின்னும் இது சொல்லியிருப்பாங்க. இதை வச்சுதான் நான் சொன்னேன், முன்னாடி ஸ்லைடு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லியிருப்பேன். அதே மாதிரி எக்கனாமிக் கிரைட்டீரியா மட்டும் போதாது ரிசர்வேஷனுக்கு அப்படின்னு இதுல சொல்லியிருப்பாங்க அந்த 1992 ஜட்ஜ்மெண்ட்ல. ஓகேங்களா, ஸோ அடுத்த கேஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அசோக் குமார் தாக்கூர் vs யூனியன் ஆஃப் இந்தியா 2008. ஸோ மறுபடியும் 27% ரிசர்வேஷன் கரெக்டுன்னு தான் சொல்லியிருப்பாங்க. கிரீமி லேயர் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு தெரியும், நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போய் தான் நீங்கள் வந்து ஓபிசி ரிசர்வேஷன் வாங்க முடியும். ஸோ இது ஏன் வந்துச்சுன்னா 2008 இந்த ஜட்மெண்ட்டுக்கு அப்புறமா வந்துச்சு. அவங்க வந்து ஓபிசிக்கு கொடுக்கறது தப்பு இல்லை. அவங்க வந்து எப்படி கேஸ் போட்டிருப்பாங்கன்னா ஓபிசி அவங்கெல்லாம் மோஸ்ட்டாக டெவலப் ஆனவங்களே தான் திரும்ப திரும்ப அந்த ரிசர்வேஷன் யூஸ் பண்ணுறாங்க, அப்போ ரிசர்வேஷன் கொடுத்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி அந்த கொஸ்டின்ல தான் ஒரு கேஸ் போட்டிருப்பாங்க. அந்த கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்கன்னா 27% ரிசர்வேஷன் கொடுக்கறது வந்து கரெக்டு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த ரிசர்வேஷன்ல என்ன புதுசா ஆட் பண்ணியிருப்பாங்கன்னா
நான் கிரீமி லேயர்ல இருக்கவங்களுக்கு தான் அந்த ரிசர்வேஷன் போகணுமே தவிர கிரீமி லேயர் வந்து அதை அவைல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஜர்னைல் சிங் வாசஸ் லட்சுமி நாராயண் குப்தா 2018 கேஸு. இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ரிசர்வேஷன் இன் ப்ரொமோஷன் டஸ் நாட் டி குவான்டிஃபபிள் டேட்டா ஃபார் எஸ்சி ஆர் எஸ்டி பேக்வர்ட்னஸ். ஸோ ப்ரொமோஷன்லலாம் இப்போ கவர்மெண்ட் ஜாப்ல இருக்க ப்ரொமோஷன்லேயுமே ரிசர்வேஷன் இருக்குது எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு. அதுக்கு வந்து அவங்க டேட்டாவோட தான் இருக்கணும். ஐ மீன் ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்டிக்குள்ளேயே இந்தந்த ட்ரைப்ஸ் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஸோ அவங்களுக்கு தான் ப்ரொமோஷனில் ரிசர்வேஷன் இருக்கணும். ஸோ எஸ்டிக்குள்ளேயே இவங்களுக்கு இருக்கணும் அவங்களுக்கு இருக்கணும்னாலும் டேட்டா வச்சு பிரிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன கேஸ் தான் இது. அடுத்து இந்த 10% ரிசர்வேஷன் கேஸை வந்து கரெக்டுன்னு சொன்னதான் இந்த கேஸு. ஐ மீன் சாரி 10% ரிசர்வேஷன் கரெக்டுன்னு சொன்ன கேஸ் தான் இந்த கேஸ். ஜன்ஹித் அபியான் வாசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2022 இந்த கேஸ்ல ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கும். ஸோ 10% ரிசர்வேஷன் கொடுக்கறது கரெக்டுன்னு இதில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இதில் வந்து எக்கனாமிக் க்ரைட்டீரியா வந்து இருக்கக்கூடாது. எக்கனாமிக் க்ரைட்டீரியா அலோன் cannot be basis of reservation இந்த கேஸ் சொல்லியிருக்கு. ஸோ அதனால தான் இந்த கேஸ் போட்டிருப்பாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் வந்து அது கரெக்டுன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா இண்டிபெண்டன்ஸ் வாங்கி இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. ஸோ சோஷியலாக அவங்க பேக்வேர்டாக இருக்காங்கன்னு மட்டும் பார்த்தா பத்தாது, எக்கனாமிக்கலி நம்ம பார்க்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதே தான் நான் தமிழில் கொடுத்துருக்கேன். ஸோ லைட்டாக எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால ஒரு சில வேர்ட்ஸ் நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மேபி இருக்கலாம். ஏதாச்சும் கிளாரிட்டி இல்லை வாய்ஸில், ஏதாச்சும் டாபிக் நான் சொன்ன விதம் புரியல, அவர் சொன்னது புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இதோட 15th ஆர்டிக்கிளும் எண்ட் ஆயிடுச்சு. நம்ம அடுத்து 16th ஆர்டிக்கிளுக்கு போகலாம். 16th ஆர்டிக்கிள் பார்த்தீங்கன்னா பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடானது. ஸோ இப்போ நம்ம கவர்மெண்ட் ஜாபுக்கெல்லாம் அப்ளை பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரிலேட்டடான ஆர்டிக்கிள் தான் உங்களுக்கு 16th ஆர்டிக்கிள். ஸோ அதில் சப்கிளாஸ் 1 பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல் இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் கவர்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்தியன் சிட்டிசனாக இருக்கேன், ஆர்டிகல் 16 என்ன சொல்லுது, ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்னு சொல்லுது, நீங்கள் எனக்கு ஜாபே தர மாட்டேங்கிறீங்கன்னு நான் கேட்க முடியுமானா முடியாது. பிகாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொடுக்குறாங்க. எக்ஸாம் வைக்கிறாங்க, நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த ஏஜ்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணணும். நீங்கள் எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு கவர்மெண்ட் சொல்ல. ஸோ இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறது. ஓகேங்களா? ஸோ சப்கிளாஸ் 2 என்ன சொல்லுதுன்னா நோ டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் ரிலீஜன், கேஸ்ட், செக்ஸ், டிசென்ட், பிளேஸ் ஆஃப் பர்த் ஆர் ரெசிடென்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த இடத்துல பிறந்திருந்தீங்க இல்லை இந்த இடத்துல நீங்கள் இப்போ வாழ்றீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த வேலைன்னு கவர்மெண்ட் சொல்லக்கூடாது. ஐ மீன் எம்ப்ளாய்மெண்ட் அப்போ கவர்மெண்ட் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதான் சப்கிளாஸ் 2. சப்கிளாஸ் 3 பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் கேன் மேக் ரெசிடென்ஸ் பேஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் ரூல்ஸ். ஸோ இந்த ரெசிடென்ஸ் பேஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் ரூல்ஸை நான் முன்னாடி போட்ட பாலிட்டிவ் வீடியோவில் நான் ஒரு ஆக்டை வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். அது எந்த ஸ்டேட்டில் இம்ப்ளை ஆச்சு, இப்போ எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்குது அது எந்தெந்த ஜாபுக்கு அப்ளை ஆகுது, இது எல்லாத்தையுமே நான் அதில் சொன்னேன். ஸோ அது தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அந்த அந்த ரூலுக்கான பேசிஸ் இதுதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 16 சப்கிளாஸ் 4 ரிசர்வேஷன் ஃபார் சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ். ஸோ 15 சப்கிளாஸ் 4 வந்து எதுக்கு வந்துச்சு உங்களுக்கு, இது ரிசர்வேஷன் இன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனுக்கு ஆர்டிகல் 15. ஆர்டிகல் 16 வந்து அதுவே ஜாபுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் மைண்ட் வச்சுக்கோங்க. அடுத்தது 4A 77th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்து வந்திருக்கும் ப்ரொமோஷனில் ரிசர்வேஷன் கொடுக்குறது. இதுக்கு முன்னாடி நான் கேஸில் சொன்னேன் இல்லைங்களா, ரிசர்வேஷனில் ப்ரொமோஷனில் ரிசர்வேஷன் இருக்குது எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு அப்படின்னு. ஸோ அது எப்படி வந்துச்சுன்னா ஆர்டிகல் 16 4Aலேருந்து வந்திருக்கும். கொடுத்தது எதுனா ஆர்டிகல் 77th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1995. ஓகே. ஆர்டிகல் 16 சப்கிளாஸ் 4B பார்த்தீங்கன்னா unfilled reserved vacancies can be carried forward to the next year. இப்போ நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாம் எழுந்தவங்களுக்குலாம் ஞாபகம் கேரி ஃபார்வர்ட் ஆன வேகன்சி இவ்வளோ இருக்குது அப்படின்னு. அது என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிசர்வேஷன் இருக்குது, இப்போ இந்த இதை ஃபில் பண்ண ஆளே இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டில் அடுத்துல இருக்கவங்களும் இதில் ஃபில் பண்ணுவாங்க. ஆனால் இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறமா தான் என்ன பண்ணாங்கன்னா அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து எஸ்சி இல்லை எஸ்டி இல்லை பிசி இல்லை பிசி வச்சுக்கலாம். இப்போ இந்த பிசியில் இருக்கவங்க வந்து இது ஃபில் பண்ணணும்னு இருக்குது அப்படின்னா இப்போ பின்னாடி இருக்கவங்க எல்லாமே எம்பிசி ஓசி இப்படி இருக்காங்க. இப்போ பிசி நான் வந்து ஃபில் பண்ணணும்
இங்க ஆள் இல்லைன்னா நான் அடுத்த ரேங்க்ல இருக்கவங்கள அப்படியே லைனா ஃபில் பண்ணிக்குவேன் ஃபர்ஸ்ட். ஆனா இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா இந்த 5 வேகன்சி நான் அடுத்த வருஷத்துக்கு எடுத்துட்டு போய் பிசியில +5 போட்டு வச்சிருப்பேன். ஓகேங்களா? ஸோ அந்த ப்ரொவிஷன் கேரி ஃபார்வர்ட் பண்றது கொண்டு வந்தது தான் 81st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2000 ஆர்டிகல் 16 சப்கிளாஸ் 4B. ஓகே. ஆர்டிகல் 16 சப்கிளாஸ் 5 என்ன சொல்லுதுன்னா allows laws that provide special provision for religious institutions in employment. ஸோ ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனுக்கு எம்ப்ளாய்மெண்ட்ல ஸ்பெஷலாக நம்மளால ப்ரொவிஷன் கொண்டு வர முடியுது அப்படின்னா அதுக்கு காரணம் 16 சப்கிளாஸ் 5. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அறநிலைத்துறையிலலாம் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸா இருக்கவங்க தான் வேலை பார்க்க முடியுது. ஏன்னா ஆர்டிகல் 16(5) வந்து அதுக்கு அலோவ் பண்ணுது. இங்க வந்து ரிலீஜியன் பேஸ் பண்ணி டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனா 16(5) வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொடுக்கலாம்னு சொல்றதுனால இந்த ப்ரொவிஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ல வேலைக்கு நம்ம ரிலீஜியன் பேஸ் பண்ணி எடுக்கிறோம். ஆர்டிகல் 16(6) பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 10% ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ 15 நீங்க பார்த்தீங்கன்னாவே ரிசர்வேஷன் எதை பத்தி பேசுதுன்னா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். 16 பார்த்தீங்கன்னாவே எம்ப்ளாய்மெண்ட். ஓகேங்களா? அது மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இதெல்லாம் சப் கிளாஸஸ். ஸோ அதே தான் நான் தமிழ்ல கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நீங்க இப்போ இந்த வீடியோ முடிச்சுட்டே நீங்க வந்து இந்த நோட்ஸ் உங்க ஓன் நோட்ஸ் எடுத்து பார்க்கலாம். இல்லைன்னா குரூப்ல இருக்கிற இந்த நோட்ஸையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மைண்ட்ல இந்த சப் கிளாஸ் எல்லாம் ரெஜிஸ்டர் ஆயிரும். ஸோ லாஸ்ட் மினிட்ல நீங்க ரிவைஸ் பண்ணாம எக்ஸாமுக்கு போனாலும் கூட அந்த ஆப்ஷன்ஸை வச்சு உங்க மைண்ட் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் கொண்டு வந்துடும். ஓகே. ஸோ அதே தான் இங்கே கேசஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக 15 and 16க்கு ஏறத்தாழ ரிசர்வேஷன் பற்றி வர்றதுனால ஒரே மாதிரி கேசஸ் தான் வரும். பார்த்தீங்கன்னா இந்திரா சாவ்னி கேஸ் நம்ம அங்கேயே பார்த்துட்டோம். இந்த கேஸையும் நம்ம அங்கேயே பார்த்துட்டோம். மிச்சது மட்டும்தான் நம்ம பார்க்கணும். நாகராஜ் vs யூனியன் ஆஃப் இந்தியா. இது வந்து SC and ST ப்ரொமோஷன் ரிசர்வேஷனில் இருக்க ப்ரொமோஷனை வந்து அக்னாலேஜ் பண்ணதான் நாகராஜ் கேஸ். ஓகேங்களா? இதை எதிர்த்து போட்டது தான் இங்கே இந்த கேஸு. இங்கே வந்து குவான்டிஃபபிள் டேட்டா வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நாகராஜ் கேஸ் என்ன பண்ணுது, டேட்டாவை பேஸ் பண்ணி தான் ரிசர்வேஷன் கொண்டு வருது. ஓகேங்களா? அடுத்த போட்ட கேஸில் என்ன ஆகுது, அந்த டேட்டா தேவையில்லைன்னு ஆயிடுது. ஓகே. ஸோ இதில் வந்து பிசிக்கான ரிசர்வேஷன் ஓகேன்னு இந்த கேஸ் சொல்லுது. ப்ரொமோஷனில் SC STக்கான ரிசர்வேஷன் ஓகேன்னு இந்த கேஸ் சொல்லுது. ஆனால் டேட்டா வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கேஸில் அந்த டேட்டாவும் வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஸ்ரீ ஆதி விஸ்வேஸ்வரா ஆஃப் காசி விஸ்வநாத் டெம்பிள் vs ஸ்டேட் ஆஃப் UP. இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா ஹிந்து ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனுக்கு அவங்க அப்பாயின்மெண்ட்டை மேனேஜ் பண்ற ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்டர் பிரதீப் ஜெயின் vs யூனியன் ஆஃப் இந்தியா 1984 வந்திருக்கும். SC ரூல்டு ரெசிடென்ஸ் பேஸ்ட் ரிசர்வேஷன் இன் ஜாப் ஷுட் பி லிமிட்டட். ஸோ இந்த கேஸில் தான் லிமிட்டடாக இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் ஒரு சில டைப் ஆஃப் ஜாப்ஸ்க்கு மட்டுமே ரெசிடென்ஸை பேஸ் பண்ணி நம்மளால ஜாப் கொடுக்க முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ திங்க் இந்த சத்துணவு அமைப்பாளர் இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பார்ப்பாங்க. அவங்கெல்லாம் அந்த ஸ்கூலை சுற்றி இவ்வளோ தூரத்தில் தான் அவங்க வீடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரூல் இருக்கு. ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த வேலைக்கு நம்மளால அப்ளை பண்ண முடியும். நல்லா இருக்கு. ஆனால் அந்த டைப் ஆஃப் ஜாப் மட்டும்தான் அது அவைலபிள். ரொம்ப பெரிய பெரிய போஸ்டிங் போகும்போது உங்களுக்கு அவைலபிளாக இருக்காது. ஓகேங்களா? ஸோ இது புரியல, இந்த பர்டிகுலர் ரெசிடென்ஸ் ரிலேட்டடானது புரியலன்னா பழைய வீடியோ போய் பாருங்க. அதில் நான் வந்து அந்த ஆக்டை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தான் நான் தமிழ்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ ஆர்டிகல் 16 எண்ட் ஆயிடுச்சு. அடுத்த ஆர்டிகல் 17. ஆர்டிகல் 17 வந்து அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை ரிலேட்டடான ஆர்டிகல். ஸோ இது என்ன சொல்லுதுன்னா தீண்டாமை ஒழிக்கப்படுகிறது. இது வந்து எப்படி சொல்லலாம், ஓத் மாதிரி. இந்த ஆர்டிகல் மூலியமா கான்ஸ்டியூஷன் என்ன சொல்ல வருதுன்னா அன்டச்சபிலிட்டி இஸ் அபாலிஷ்ட், தீண்டாமை ஒழிக்கப்படுகிறது அப்படின்னு. எவ்வகையிலையும் தீண்டாமையை கடைபிடிப்பது கடிந்து தடை செய்யப்படுகிறது. தீண்டாமை காரணமாக எழும் தகவுக்கேடு எதனையும் செயலறுத்துவது சட்டப்படி தண்டனைக்குரிய செயலாகும். ஸோ இதுதான் எக்ஸாக்ட் தமிழ் கான்ஸ்டியூஷன்ல இருக்க வேர்ட்ஸ். இங்கிலீஷ்ல என்ன இருக்குன்னா untouchability is abolished and its practice in any form is forbidden. The enforcement of any disability arising out of untouchability shall be an offense punishable in accordance with law.
ஸோ இது என்ன சொல்ல வராங்க, ஒரு லா போட்டு நீங்க வந்து இதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு இம்ப்ளிசிட்டா சொல்றதா இது. இப்போ ஆர்டிகல் 17 பார்த்தீங்கன்னா அன்டச்சபிலிட்டி வந்து அபாலிஷ் பண்றோம்னு சொல்லிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க அன்டச்சபிலிட்டி ஃபாலோ பண்றாங்க. இப்போ இதை கான்ஸ்டியூஷனால என்ன பண்ண முடியும்? கான்ஸ்டியூஷன் ஏதாவது சொல்லியிருக்காங்களா ஆர்டிகல் 17ல அன்டச்சபிலிட்டினால தான் இது மாதிரி பனிஷ்மெண்ட் இருக்கு அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஸோ லா மூலியமா அதுக்கான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆர்டிகல் 17ஓட ஃபீச்சர்ஸ் என்னன்னா, அன்டச்சபிலிட்டி இஸ் அபாலிஷ்ட். அன்டச்சபிலிட்டி இல்லைன்னு சொல்றாங்க. எந்த பர்சனையுமே அன்டச்சபிலிட்டியில உள்ளாக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. லீகலி என்ஃபோர்ஸபிள் ரைட். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அன்டச்சபிலிட்டி பார்த்தீங்கன்னா லீகலாக தான் என்ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்கிரிமினேஷன் அந்த ஆர்டிகல் 15 பார்த்தோம் இல்லைங்களா? ஒருத்தவங்களை வந்து அவங்களோட எப்படி சொல்லலாம், ரிலீஜன் வச்செல்லாம் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வந்து கான்ஸ்டியூஷன் வந்து டைரக்டாகவே சொல்லுது இதை பண்ணக்கூடாது அப்படின்னா அதை என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட பெருசாக லாஸ் கிடையாது. ஆனால் அன்டச்சபிலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட லாஸ் இருக்குது. அதனால இப்போ ரிலீஜனுக்கு எதிராக நம்ம பேசுறதுக்கும் அன்டச்சபிலிட்டிக்கு எதிராக பேசுறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னா, இப்போ ஒருத்தவங்க இன்னொரு ரிலீஜனை பேஸ் பண்ணி மட்டம் தட்டுறாங்கன்னு வச்சுக்கலாம். உன் ரிலீஜன் ரொம்ப கீழே இருக்கு, என் ரிலீஜன் தான் பெருசுன்னு சொல்றாங்கன்னா, இப்போ நான் போய் கேஸ் கொடுக்குறேன் அப்படின்னா பெருசா எந்த பனிஷ்மெண்ட்டும் அஃபென்ஸா வராது, பெருசா எந்த பனிஷ்மெண்ட்டும் இருக்காது. அதுவே இப்போ நான் போய் ஒரு கேஸ் தரேன், அன்டச்சபிலிட்டியை வந்து ஃபாலோ பண்றாங்க, என்கிட்ட வந்து என்னை சுற்றி இருக்கவங்க வந்து இந்த பர்டிகுலர் பர்சன்ஸ் எல்லாம் இதை ஃபாலோ பண்றாங்க இந்த ப்ராக்டிஸ் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா அதுக்கு வந்து லா இருக்கு. அதனால ரொம்ப சிவியரான பனிஷ்மெண்ட் வந்து வரும். அதுதான் நம்மளோட நார்மல் ரைட்டுக்கும் லீகலி என்ஃபோர்ஸபிள் ரைட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஓகேங்களா? ஸோ அன்டச்சபிலிட்டி வந்து legally enforceable right. If untouchability is practiced, the victim can approach the court for justice. Punishment for violation applies to both state and private individuals. கவர்மெண்ட்டுக்கும் ப்ரைவேட் இண்டிவிஜுவலுக்குமே இது ஈக்குவலாக அப்ளை ஆகும். ஸோ கவர்மெண்ட்டுமே யாரையுமே அன்டச்சபிலிட்டியோட பார்க்கக்கூடாது. Covers social, religious and economic discrimination. ஸோ இந்த டெம்பிள்குள்ளே நீங்கள் வரக்கூடாது, இல்லை இந்த கோயிலுக்குள்ளே நீங்கள் வரக்கூடாது, ஸ்கூலுக்குள்ள வரக்கூடாது, இந்த கிணறுல நீங்க இது பண்ணக்கூடாது, இந்த வேலைக்கெல்லாம் நீங்க வரக்கூடாது. ஸோ இது மாதிரி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னா அது வந்து வயலேஷன் ஆஃப் இந்த ஆர்டிக்கிள். ஸோ இதுக்கு லாஸ் இருக்கு, அந்த லா படி பனிஷ்மெண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் தான் அந்த பர்டிகுலர் இந்த வேர்ட்ஸ்ல சொன்ன மீனிங் எல்லாம் இதுதான். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் இது லீகலி என்ஃபோர்ஸபிள் ரைட்னு. ஸோ அதுக்கான ஆக்ட் என்னன்னா அன்டச்சபிலிட்டி அஃபென்சஸ் ஆக்ட் 1955 வந்து போட்டாங்க. தீண்டாமை சட்டம் 1955. அதை மறுபடியும் பேர் மாற்றினாங்க, ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட், சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம், பிசிஆர்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆர்டிகல் 17 வந்து என்ஃபோர்ஸ் பண்ண கொண்டு வந்தது தான் இந்த ஆக்ட். ஸோ என்ன பண்ணணும்னா இது வந்து கிரிமினல் அஃபென்ஸாக சொல்லுது, சிவில் அஃபென்ஸ் கிடையாது, கிரிமினல் அஃபென்ஸ். இது பெனால்ட்டி போடுவாங்க, அதாவது 500 ரூபாய் வரைக்கும் பெனால்ட்டி இருக்கு, 6 மாதம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கொடுத்தாங்க. ஸோ எல்லா பப்ளிக் பிளேஸுக்கும் நம்மளால போக முடியணும் அப்படிங்கிறத இது என்ஷூர் பண்ணும். இப்போ நான் கோயிலுக்குள்ள என்ன வில்லைன்னா இந்த ஆக்டுக்கு கீழே பனிஷ்மெண்ட் வாங்கி தர முடியும். ஸோ எனி ஆக்ட் ரெஸ்ட்ரிக்டிங் எம்ப்ளாய்மெண்ட், எஜுகேஷன் ஆர் சோஷியல் ரைட்ஸ் பீயிங் பேஸ்ட் ஆன் அன்டச்சபிலிட்டி இஸ் பனிஷபிள். ஸோ நீங்கள்லாம் இந்த கேஸ்ட்ல இருக்கீங்க, ஸோ ஸ்கூலுக்கு வரக்கூடாது, இல்லை இந்த வேலைக்கெல்லாம் வரக்கூடாது இப்படிங்கிற மாதிரிலாம் ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா இந்த ஆக்டு கீழே அவங்கள நம்மளால பனிஷ் பண்ண முடியும். ஓகேங்களா? இன்னொரு ஆக்ட் இருக்கு, என்னன்னா ஸ்கெடியூல்டு கேஸ்ட் அண்ட் ஸ்கெடியூல்டு ட்ரைப்ஸ் ஆக்ட், SC/ST ஆக்ட், ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட்னு சொல்லுவாங்க. 1989 வன்கொடுமை தடுப்பு சட்டம்னு இதை சொல்லுவாங்க. 1989 இது வந்திருக்கும். இது ரொம்பவே ஸ்ட்ராங்கான லெஜிஸ்லேஷன். SC அண்ட் STக்குனே இந்த ஆக்ட் வந்து இருக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் விமனாக இருக்கேன், அதனால வந்து என்னை வந்து ரொம்ப டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஆக்ட் வந்து அதுக்குமே ஒர்க் ஆகும். ஆனால் இது வந்து SC அண்ட் STக்கு மட்டும் ஒர்க் ஆகிற ஒரு ஆக்ட். ஓகேங்களா? இது வந்து எல்லாத்துக்குமான ஆக்ட். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான லீகல் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா ரிகரஸ் பனிஷ்மெண்ட், ஆயுள் தண்டனை வரைக்கும் கூட கொடுக்க முடியும், ஹெவியான ஃபைன்ஸ் போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ கேஸ்ட் பேஸ்ட் வயலன்ஸ்க்கு சிவியர் பனிஷ்மெண்ட். ஸோ பீப்புளை வந்து டிஸ்கிரிமினேஷன்லேருந்து காப்பாற்றுறதுக்கான ஆக்டாக இது வந்துச்சு. ஓகேங்களா? இது வந்த இயர் பார்த்தீங்கன்னா 1989. இதுக்கு முன்னாடி வந்த ஆக்ட் எப்போ வந்துச்சுன்னா 1955. இது 500 ரூபாங்கிறது அப்போ இருந்த இன்ஃப்ளேஷனுக்கு பெரிய அமௌண்ட்டாக இருந்துச்சு. பட் இந்த காலத்துலலாம் இந்த அமௌண்ட்டு ஈஸியாக பே பண்ணிட்டு போயிடுவாங்க இல்லைங்களா?
ஸோ அதனால தான் இதை விட இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆக்ட்னு சொல்கிறோம். ஸோ ஆர்டிகல் 17 கோட் பண்ணி வந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ 3 கேசஸ் இருக்கு. ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா வர்சஸ் அப்பா பாலு இங்காலே. SC ruled that practicing untouchability is unconstitutional. Offenders must be punished. ஸோ இந்த கேஸ் வந்து ஆர்டிகல் 17 ரிலேட்டடாக இருக்கும். அஃபெண்டர் கண்டிப்பாக பனிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இதெல்லாம் இது ரிலேட்டடானது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஆர்டிகல் 17 ரிலேட்டடானது அப்படின்னு. பீப்புள்ஸ் யூனியன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இது வந்து ஒரு NGO. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து கேஸ் போட்டிருப்பாங்க. என்னன்னா SC ruled that forced labor and caste-based discrimination are violations of Article 17. இப்போவுமே சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சில பர்டிகுலர் கேஸ்ட் பேஸ்டாக இருக்கவங்க தான் இந்த வேலை பார்க்கணும்னு சொல்லி அவங்களுக்கு விருப்பம் இல்லைனாலும் அவங்கள வந்து சோஷியல் ப்ரெஷர் போட்டு அவங்கள அதை பண்ண வைப்பாங்க. ஸோ அது எல்லாமுமே வயலேஷன் ஆஃப் ஆர்டிகல் 17 தான் சொன்னது இந்த கேஸ். பீப்புள்ஸ் யூனியன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1982. இந்த கேஸ் அது வந்து வயலேஷன் ஆஃப் ஆர்டிகல் 17 சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? சஃபாய் கரம்சாரி அண்டோலன் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த கேஸ் என்ன சொல்லணும்னா கவர்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ரிக்வஸ்ட் இல்லை அட்வைஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. என்னன்னா எராடிகேட் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் ஆஸ் இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. ஸோ நீங்கள் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்குமே பார்த்தீங்கன்னா கேஸ்ட் பேஸ்டாக தான் மோஸ்டாக இருக்குது. ஸோ அதனால அதுவுமே ஒரு மறைமுகமாக அன்டச்சபிலிட்டி இந்தியாவில் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதனால மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்கை எராடிகேட் பண்ண பாருங்க அப்படின்னு இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது கவர்மெண்ட்டுக்கும் சேர்த்து ஒரு டைரக்ஷன் கொடுத்துருப்பாங்க சுப்ரீம் கோர்ட். ஓகேங்களா? அதோட ஆர்டிகல் 17 முடிஞ்சது. ரைட் டு ஈக்குவாலிட்டியில் இருக்கிற லாஸ்ட் ஆர்டிகல் 18 என்னன்னு பார்க்கலாம். ஸோ அபாலிஷன் ஆஃப் டைட்டில், விருது பட்டங்கள் ஒழிப்பு. ஸோ இதுலேயுமே சப்கிளாசஸ் எல்லாம் இருக்கு. இதை பெருசாக சப்கிளாஸ் இம்பார்ட்டன்ட் இல்லை, நம்ம மற்ற இதெல்லாம் பார்த்ததுனால நம்ம இது பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சப்கிளாஸ் என்ன சொல்லுதுன்னா நோ டைட்டில் எக்ஸப்ட் மிலிட்ரி ஆர் அகாடமிக் டிஸ்டிங்ஷன் ஷால் பி கன்ஃபர்டு பை தி ஸ்டேட். அரசாங்கத்தால் எந்த பட்டமும் வழங்கப்படக்கூடாது இராணுவ அல்லது கல்வி சிறப்பு தவிர. ஸோ மிலிட்ரியில் ஒருத்தவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க இல்லை எஜுகேஷ்னலி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டோ அவங்களுக்கு டைட்டில் இல்லை பட்டம் தரலாம். வேற எதுக்குமே கொடுக்கக்கூடாது கவர்மெண்ட். ஓகேங்களா? அது சொல்றதுதான் ஃபர்ஸ்ட் சப்கிளாஸ். செகண்ட் சப்கிளாஸ் என்ன சொல்லுதுன்னா இந்தியன் சிட்டிசன் யாருமே ஃபாரின் கவர்மெண்ட் கிட்ட இருந்து எந்த பட்டத்தையும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுது. அதே மாதிரி சப்கிளாஸ் 3 என்ன சொல்லுதுன்னா ஃபாரினர்ஸ் இப்போ இந்தியா கவர்மெண்ட்டுக்கு கீழே ஏதாச்சும் ஒர்க்ல இருக்காங்க அப்படின்னா பிரசிடென்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்காம இந்தியன் பிரசிடென்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்காம ஃபாரின் கண்ட்ரி கொடுக்குற எந்த டைட்டில் அதாவது பட்டத்தையும் வாங்கக்கூடாது. ஸோ அவங்க வந்து ஃபாரினர் தான், இந்தியன் சிட்டிசன் இல்லை. ஆனால் இந்தியா கவர்மெண்ட்டுக்கு கீழே அவங்க ஏதாச்சும் ஒரு முக்கியமான போஸ்டிங்லலாம் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து இந்தியன் பிரசிடென்ட் பெர்மிஷனோட தான் அந்த ஃபாரின் கவர்மெண்ட் கொடுக்குற பட்டத்தை வாங்கிக்கணும். இல்லை ஒரு ஃபாரினர் வந்து கவர்மெண்ட்டுக்கு கீழே டைரக்டாக எந்த ஆஃபீஸ்லேயும் இல்லை, ஆனால் கவர்மெண்ட் கம்பெனிஸில் பெரிய போஸ்டிங்கில் இருக்காங்க அப்படின்னா ஆர்டிகல் சப்கிளாஸ் 18 சப்கிளாஸ் 4 அதில் ஒர்க் ஆகும். அப்பயுமே அவங்க வந்து பிரசிடென்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். ஓகேங்களா? டைரக்டாக கவர்மெண்ட் போஸ்டிங்ல இருந்தால் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நிதி ஆயோக் இது மாதிரி இருக்கிறதெல்லாம் ஃபாரினர்ஸ் வந்து பாலிசி மேக்கிங் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே அங்கே கொஞ்ச நாளுக்கு அந்த நித்தி ஆயோக் ஃப்ரேம் ஒர்க்குள்ளே இருப்பாங்க. அந்த டைம் பீரியட்லாம் அவங்களுக்கு ஃபாரின்லேருந்து ஏதாச்சும் ஒரு டைட்டில் தராங்க அப்படின்னா இந்தியன் பிரசிடென்ட் கிட்ட கேட்டுட்டு அவங்க வந்து அந்த டைட்டில் வாங்கிக்கலாம் சப்கிளாஸ் 3 படி. இல்லை அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கவர்மெண்ட் கம்பெனியில் இப்போ என்ன சொல்லலாம் DRDOவில் வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கலாமே. இப்போ அவங்க வந்து ஃபாரின் கண்ட்ரிலேருந்து ஒரு ரெக்கக்னேஷன் வாங்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் இந்தியா பிரசிடென்ட் கிட்ட அந்த பெர்மிஷன் கேட்டுட்டு தான் அவங்களால அந்த டைட்டிலை வாங்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுதான் சப்கிளாஸ் 4. ஸோ இதில் இருக்க கேசஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்திரா ஜெய்சிங் வர்சஸ் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. இந்த ஒரு கேஸ் தான் இதில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க ஈஸியாக இருக்கும். இது எதுக்குன்னா சீனியர் அட்வொகேட்டுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லாயர்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அது வந்து டைட்டில் மாதிரி யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு கேஸ் வந்திருக்கும். ஆனால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அது வந்து மெரிட், அவங்க படிச்சிருக்காங்க, அவங்களோட டேலண்ட்டுக்காக கிடைச்சது தான். அதே தவிர
அது வேற எந்த டைட்டிலும் எப்படி சொல்லலாம், அந்த ராஜா மகாராஜா அந்த மாதிரி ஒரு ப்ரைடோ இல்லை ஒரு சுப்பீரியாரிட்டி ஃபீல் தரதோ கிடையாது. பியூர்லி பேஸ்ட் ஆன் டேலண்ட். அதனால அது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டீட்டெயிலெல்லாம் பெருசாக கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் இந்த கேஸ் வந்துச்சு அப்படின்னா ஆர்டிகல் 18 ரிலேட்டட்னு மைண்ட் வச்சுக்கோங்க. ஸோ தட் ஒரு 4 கேஸ் கொடுத்து ஆர்டிகல் 16 ரிலேட்டட் கேஸ் எதுவும் கேட்குறாங்க அப்படின்னா இந்த கேஸ் இருந்துச்சுன்னா நான் ஈஸியாக எலிமினேட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த லெவலுக்கு உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் இந்த கேஸ். ஸோ ஆர்டிகல் 18 ரிலேட்டடான கேஸ் அவ்வளோதான். மித்தது பார்க்கணும் அப்படின்னா பாலாஜி ராகவன் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இது எதுக்கு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ரூல் த சிவிலியன் அவார்ட்ஸ் டு நாட் வயலேட் ஆர்டிகல் 18. இப்போ பாரத ரத்னா பத்மஸ்ரீனெல்லாம் நம்ம சொல்கிறோம், அது வந்து ஆர்டிகல் 18 வயலேட் பண்ணலைன்னு சொன்னது எந்த கேஸ்னா பாலாஜி ராகவன் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? ஸோ இந்த கேஸ் தான் இப்போ நம்ம பார்க்குறோம் பத்மஸ்ரீ அப்படின்னாலாம் டைட்டில் வச்சுக்கிறாங்க. அதுக்கெல்லாம் ரீசன் இந்த கேஸில் வந்து வேர்டிக்ட். ஸோ என்னென்ன அவார்டு வந்து அவங்க போட்டுக்க அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா பாரத் ரத்னா, பத்மா அவார்ட்ஸ், பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ இதெல்லாம் போட்டுக்க முடியும். கேலண்ட்ரி அவார்ட்ஸ், பரம்வீர் சக்ரா, அசோக சக்ரா, கீர்த்தி சக்ரா, இந்த மிலிட்ரியிலேருந்து வாங்குவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் போட்டுக்கலாம். அகாடமிக் டைட்டில்ஸ், டாக்டரேட், இப்போ நம்ம பார்க்கலாம் டாக்டர் சோன் நல்லா இருக்காங்க. ஸோ அப்படி போட்டுக்க முடியறதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அலோவ் பண்ணுச்சு அந்த கேஸ். இதெல்லாம் ப்ரொஹிபிட் இந்த ஆர்டிகல் 18 பண்ணுது அப்படின்னா இந்த ராஜா மகாராஜா, ராய் பகதூர், கான் பகதூர், நவாப், இது மாதிரி எல்லாம் டைட்டில்ஸ் எல்லாமே பிரிட்டிஷ் டைம்ல வந்து இந்த டைட்டில் எல்லாம் கொடுப்பாங்க. கான் பகதூர், ராய் பகதூர் எல்லாம் பிரிட்டிஷ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நைட்வுட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட ஆன்சிஸ்டர்ஸ் எல்லாம் கிங்கா இருந்தாங்க, ராஜா தான் சொல்லிப்பாங்க, நானும் சொல்லிக்கிறேன்னெல்லாம் கான்ஸ்டியூஷன் வந்ததுக்கு அப்புறம் சொல்ல முடியாது. பிகாஸ் ஆர்டிகல் 18 வந்து அதை ப்ரொஹிபிட் பண்ணுது. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா 2 கேஸ் இருக்கு. ஒரு கேஸ் வந்து இந்த மாதிரி டைட்டில் போடலான்னு சொல்லி வந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா ஜெய்சிங் எந்த டைட்டில் போட்டுக்கலாம்னு சொல்லிச்சுன்னா சீனியர் அட்வொகேட். பாரத் ரத்னா, பத்மா அவார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலான்னு சொன்னது வந்து பாலாஜி ராகவன் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1996. ஓகேங்களா? ஸோ இதோட நம்ம ரைட் டு ஈக்குவாலிட்டி டாபிக் வந்து எண்ட் ஆகுது. ஸோ இந்த டாபிக் நீங்கள் படிக்கும்போது மெயினாக ஆர்டிக்கிள், சப்கிளாஸ், கேசஸ் இந்த ஆர்டரில் நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கிட்டீங்கன்னாவே இந்த டாப்பிக்லேருந்து எதை கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக போகிறது 15 and 16 தான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டும் கூட. சப்கிளாஸ் எல்லாம் இதுலேருந்து கேட்டாங்கன்னா ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ இந்த 2 மட்டும் நீங்கள் வந்து நல்லா படிச்சுட்டு ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 5 ஆர்டிக்கலில் 15 and 16 கன்ஃபியூசிங்காக இருக்கனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு படிச்சுக்கோங்க. கேசஸ் எல்லாம் 15 and 16 ரிப்பீட்டடாக கேட்பாங்க. அது அடிக்கடி ரொம்ப ஃபேமஸான கேஸ் ரிசர்வேஷன். ஏன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுமே அதுக்கு ரிசர்வேஷனை பற்றி அதிகமாக பேசுவாங்க. ஸோ நம்மளுக்கு கொஸ்டின் பேப்பர்லேயும் நிறைய டைம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஆர்டிகல் 15, 16 கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? நோட்ஸ் வந்து நான் டெலகிராம் சேனல் அப்லோட் பண்ணுறேன். அதில் கீழே லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், அதில் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.